இந்த கலியுகத்தை பொறுத்தவரை ஜோதிடத்தை கொண்டு ஒருவருடைய ஆயுளை துல்லியமாக இவர் இந்த தேதியில தான் செத்து போவார் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்ல இயலாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்க அம்மா சீரியஸா இருக்கா, எங்க அப்பா சீரியஸா இருக்கார், ஐசியூல இருக்கார், அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, அவர் இருக்கட்டும், இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா, எப்போ போவார்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கிறா. இது அத்தனையுமே தவறான செயல். ஒருவருடைய ஆயுள் என்பதை நிச்சயமாக யாராலும் தீர்மானிக்க இயலாது. இல்லையே சார், ஜாதகத்துல 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம் சொல்லியிருக்காளே, ஆயுள் பாவகம் சொல்லியிருக்காளேன்னு சொன்னா, அந்த 8ஆம் பாவகம் என்பதை கொண்டுத்தான், 8ஆம் இடம் என்பது நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம், தடைகளை கொடுக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்துல ஒரு சனி போய் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா, அல்லது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிரகமானது அந்த மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கத்தான் செய்யும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏதோ தடைகள் உண்டாகலாம், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரத்திலே ஒரு விபத்து என்பது நிகழலாம். ஒரு செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு, அல்லது ஒரு செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கு 8ஆம் பாவத்துடன் வரும் பொழுது, ஒரு செவ்வாய் திசையில சூரிய புக்தி நடக்கிறது, அல்லது சூரிய திசையில செவ்வாய் புக்தி நடக்கிறது அப்படின்னும் பொழுது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறது உண்டாகலாம்ங்கிற போல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கோ. சிலிண்டர்லாம் திறக்கும் பொழுது பார்த்து திறங்கோ, கரெக்டா சிலிண்டர்லாம் மூடிட்டேலா, ரெகுலேட்டரை மூடிட்டேலான்னு பார்த்துக்குங்கோ, விளக்கேற்றும் பொழுது புடவை தலைப்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்குங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த பாவகத்தை வைத்திருக்கிறார்களே தவிர, அதனை கொண்டு அவர்களுடைய ஆயுள் இவ்வளவுதான் என்பதை நிச்சயமாக தீர்மானிக்க இயலாது. ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது இறைவனுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நினைத்தால் நம்முடைய ஆயுளை எத்தனை காலம் வேண்டுமானாலும் நீட்டிக்கலாம். அதே இறைவன் நினைத்தால் உடனடியாக நம்மை மோட்ச பிராப்திக்கு அழைத்து செல்லவும் இயலும். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிறப்பும் இறப்பும் ஆண்டவன் செயல்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனாலதான் இது மாதிரி ஜாதகத்தை கொண்டு போய் ஆயுள் நல்லா இருக்கா பாருங்கன்னு கேட்கறதை விட, ஏதாவது பிரச்சனை வருமாமா, இல்ல ஏதாவது வியாதி வருமா, இல்ல இந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணுமா, எதுல காஷியஸா இருக்கணுங்கிறத வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர, ஆயுள் இவ்வளவுதான் அப்படிங்கறது எந்த ஜோதிடராலுமே சர்வ நிச்சயமாக தீர்மானிக்க இயலாது.